அமைச்சர் சொல்றாரு, ராஜாங்கத்துக்கிட்ட தலைவரே போன் பண்ணிருக்காரு, பேசுங்க ராஜாங்கம் அப்படின்னு சொல்றாரு. ராஜாங்கம் போன்ல பேசுறாரு. வணக்கம் தலைவரே, நான் ராஜாங்கம் பேசுறேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரிங்க, போனை வச்சிடுறேன். அமைச்சர் கேக்குறாரு, தலைவர் என்ன சொன்னாரு ராஜாங்கம்? நீங்க சொன்னதுதான் தலைவரும் சொன்னாரு. தலைவர் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். அமைச்சர் சொல்றாரு, அம்மாடி தமிழு, மேடையில பேசுறது சாதாரணமான விஷயமே இல்ல. நீ பேசினதை வச்சு பாக்குறப்ப பட்டையை கிளப்பிட்டமா. ஒரே நாள்ல உங்க மாமாவை தூக்கி சாப்பிட்டமா. ஐயா, தலைவர் சொன்ன மாதிரியே உங்க மருமகளை கூட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிருங்க. அதுக்கு ராஜாங்கம் சரி அமைச்சர்னு சொல்றாரு. பாட்டி சின்ன மருமகளுக்காண்டி கசாயம் வச்சு சாவித்திரி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. தாமரை இன்னும் ஒரு டம்ளர்ல கருவை கலைக்கிறதுக்காண்டி மருந்த எடுத்துட்டு வராங்க. சாவித்திரி கிட்ட சொல்றாங்க. சாவித்திரி 2 டம்ளரையும் மாத்துறாங்க. சரி தாமரை, நான் தமிழ்கிட்ட கொடுத்துட்றேன், நீ உள்ள போயிரு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போயிடுறாங்க. தமிழ்னு சாவித்திரி கூப்பிடுறாங்க. தமிழ் வர்றாங்க. சாவித்திரி சொல்றாங்க, ஏதோ பச்சை இலை மருந்தான், எங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்க உன்னைய குடிக்க சொல்லி. தமிழ் அந்த மருந்தையே பாக்குறாங்க. இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.